ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாறை மீன் மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 6 சின்ன பாறை மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் நல்லா மசாலா போட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், பெப்பர், குழம்பு மிளகாத்தூள், எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மீன் கூட போட்டு நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ பாருங்கள், மீன் நம்ம நல்லா மசாலா போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். பாருங்கள், மீன் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ மீனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்த பக்கம் பெரட்டி போட்டுப்போம். இப்போ பாருங்கள், மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காட்டி நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துப்போம். இப்போ நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். வெங்காயத்தையும் பூண்டையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம். தண்ணியாக அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வெங்காயத்தையும் பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், மீன் வறுத்து அதே தவாவில் கொஞ்சம் நான் எண்ணெயை போட்டிருக்கேன். இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் உப்பு, ஒரு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், பெப்பர், மஞ்சள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இதை எண்ணெயோடு கலந்து விட்டுக்கிறேன். மசாலாவை எண்ணெயோடு கலந்தாச்சு. நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன். வெங்காயத்தோட மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம இதில் மீனை ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலந்துருந்த மசாலாவில் இப்போ நம்ம வறுத்த மீனை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஊற வைப்போம். பேலன்ஸ் இருக்க மசாலாவெல்லாம் ஒரு ஸ்பூனில் எடுத்து மேலே நம்ம அப்படியே போட்டு வச்சுருக்கோம். மீனுக்கு மேலே மீனை அடுத்த பக்கம் பெரட்டி போட்டு இருக்கிற மசாலாவெல்லாமே மேலே அப்படியே தடவி விட்ருக்கேன், நல்லா ஊறுற வரைக்கும். பாருங்கள், அடுத்த பக்கமும் பெரட்டி போட்டு மேலே மசாலாவை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கேன். பாருங்கள், மீன் நல்லா மசாலாவோடு வெந்துடுச்சு. பாருங்கள், பாறை மீன் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பாறை மீன் மசாலா ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.